சுபானக்க மக்களே, நேத்துக்கான எபிசோட் கண்டிப்பா நீங்க எல்லாருமே பார்த்திருந்திருப்பீங்க. நேத்துக்கான எபிசோட பொறுத்தவரைக்கும் பிளாஸ்ட். ஏன்னா நேத்துக்கான எபிசோட்ல எந்த ஒரு இடத்துலயுமே குறைகளே சொல்ல முடியல. அந்த மாதிரி சேதனை வச்சு செஞ்சிருக்காப்ல. முக்கியமா சொல்ல போனா சேதனை மேல நம்ம என்ன குறைகளை வச்சோமோ அந்த குறைகள் எல்லாத்தையுமே ஒரே எபிசோட்ல முடிச்சு விட்டார் அப்படிங்கறத உண்மை. ஏன்னா சேதனை பார்த்து நம்ம ஒரு விஷயம் சொல்லிட்டே இருப்போம், சேதன் எந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ண மாட்டேங்காரு. எல்லாரையுமே சும்மா பொதுவா சொல்லிட்டு போறாரு தவிர எல்லாரையும் தனித்தனியா எழுப்பி அவங்களுக்கான பிரச்சனையை வந்து அட்ரஸ் பண்ணி அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதோ இல்ல அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படிங்கறத அந்த இடத்துல உடைக்க மாட்டேங்காரு. ஒரு மாதிரி பொதுவா தான் பேசிட்டு போயிட்டு இருக்காருன்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். அந்த வகையில நேத்து சேதன ஒரு மாதிரி ஈகோ ட்ரிகர் ஆயிட்டு போல வச்சு செஞ்சுட்டாப்ல. தனித்தனியா சின்ன சின்ன பிரச்சனைல இருந்து பெரிய பெரிய பிரச்சனை வரத்துக்கு எடுத்து எல்லாத்தையுமே வச்சு செஞ்சுட்டாப்ல. நேத்து நல்லா பாத்தீங்கன்னா சேதனை அந்த எபிசோட்ல பேசிட்டு இருக்கும்போது போற போக்கெல்லாம் எல்லாரும் அடிச்சிருப்பாங்க. ஏதாவது ஒரு டாபிக் பேச போவாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது சைட்ல எஃப்ஜே பார்த்துட்டு எஃப்ஜேக்கு ஒரு அடி, அப்படி போயிட்டு இருக்கும்போது அரோரா பார்த்துட்டு அரோராக்கு ஒரு அடி அப்படின்னு மாதிரி போயிட்டு இருக்கும் போதெல்லாம் எல்லாருக்கும் அடி, கேப் விடாம அடிச்சிட்டு இருந்தாப்ல. அந்த வகையில் நேத்து நெக்லஸ் ஃபேமிலிக்கு பயங்கரமான அடி கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. நேத்துல இருந்து புதுசா நம்ம மக்கள் பேர் வேற வச்சிருக்காங்க. ஏன்னா நேத்து நான் சோசியல் மீடியால பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன். நான் எபிசோட்லாம் பார்க்கல ப்ரோ. நேத்து நைட் ஆக்சுவலா என்னால் எபிசோட் பார்க்க முடியல அண்ட் லைவ்மே வர முடியல. அதுக்கு நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். கண்டிப்பா என்ன மன்னிப்பீங்க நம்புறேன். ஏன் ப்ரோ சாரி கேட்குறீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் டே ஒன்ல இருந்து நம்ம கரெக்டாக ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஒரு விஷயம் மிஸ் ஆனது எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி கில்ட்டா ஃபீல் ஆகுது. ஏன் நான் இதை பண்ண விட்டேன், ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து பண்ணிருக்கலாமேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா நம்ம டே ஒன்ல இருந்து கரெக்டாக ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. வீட்டுக்குள்ள கண்டென்ட்டே இல்லைனா கூட நான் லைவ் போட்டு அவங்க கூட சேர்ந்து ஃபன் பண்ணிட்டு இருப்பேன். அப்படி இருக்கும்போது நல்ல ஒரு எபிசோட மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி கில்ட்டா இருந்துச்சு. பட் என்ன பண்ண, என்னால முடியல. என்னோட பர்சனல் ஒர்க் இருந்தனால என்னால எபிசோடு பார்க்க முடியல, லைவ் வர முடியல. ஸோ மன்னிச்சிருங்க, கண்டிப்பா மன்னிப்பீங்க நம்புறேன். சரி, ஓகே, கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாமா? ஸோ நேத்துக்கான எபிசோட பொறுத்தவரைக்கும் நெக்லஸ் ஃபேமிலிக்கு பயங்கரமான அடி விழுந்திருக்கும். அதுதான் நம்ம அன்பு கேங்கை பொறுத்தவரைக்கும் சேதனை வச்சு செஞ்சுட்டாப்ல. எழுப்பிவிட்டு அடி அடிச்ச மாதிரி இருந்துச்சு. முக்கியமா கனி அவர்களுக்கெல்லாம் பலத்த அடி. ஏன்னா கனி அவர்கள் இத்தனை நாள் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, அவங்க பண்றது எல்லாமே கரெக்ட், அவங்க ஒரு கேமர், அவங்க அந்த வீட்டுக்குள்ள ஒரு பக்காவா ஒரு கேம் போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சாங்க. அது மட்டும் இல்லாம சபரியும் அப்படிதான் நினைச்சாரு. அது மட்டும் இல்லாம முக்கியமா ரம்யா அவர்கள் அவங்களே நினைச்சுக்கிட்டாங்க அவங்க ஒரு பக்காவான கேமர். அது மட்டும் இல்லாம அவங்க கையில மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னு நினைச்சாங்க. பட் சேதனை நேத்து என்ன பண்ணிட்டாருன்னா, சின்ன பிள்ளைட்ட உண்டியில வாங்கி உடைக்கிற மாதிரி நம்ம ரம்யா அவர்கள் சேர்த்து வச்சிருந்த அந்த ஸ்ட்ராட்டஜியை மொத்தமா உடைச்சு போயிட்டாங்க. ஓகேவா? ஏன்னா ரம்யா வெளிப்பட்டு சேதனை ஒரே வாரத்தில் முடிச்சிட்டாங்க ப்ரோ. இங்க பாருங்க, இந்த வீட்டுக்குள்ள சும்மா அந்த உறவை தேடி வந்திருக்கேன், அம்மாவை தேடி வந்திருக்கேன், அக்காவை தேடி வந்திருக்கேன், இவங்க எனக்கு அக்கா மாதிரி, இவங்க எனக்கு அண்ணன் மாதிரி, இந்த மாதிரி விஷயங்களை வச்சு கேம் விளாடாதீங்க. உங்களோட உறவு முறையெல்லாம் இந்த வீட்டுக்கு வெளியே வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த வீட்டுக்குள்ள உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்க எல்லாருமே உங்களோட ஆப்பனண்ட் தான். அப்படிதான் நீங்க பார்த்து கேம் விளாடணும். சும்மா நாச்சுக்கு வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே சொந்தம் கொண்டாடிட்டு அதை வச்சு இந்த வீட்டுக்குள்ள கேம் விளாடாதீங்க. அதை வச்சு நாமினேஷன்ல தப்பிக்கிறது, ஏதாவது டாஸ்க் வந்தா தப்பிக்கிறது, இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயம் வரப்போகுதுன்னா உடனே சேட் ஆகி ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு வச்சு செஞ்சு விட்டாப்ல. அங்கே ரம்யா காலி. அங்கே ரம்யாக்கான ஸ்ட்ராட்டஜி ஃபுல்லா காலி. ஏன்னா ரம்யா பொறுத்தவரைக்கும் அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் கையில் வச்சிருந்தாங்க. மக்கள் பல பேர் கண்டுபிடிச்சிருந்தாங்க ப்ரோ. மக்கள் பல பேர் அந்த ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிச்சிருந்தாங்க. பட் சேதனை இவ்வளவு மைல்டூட்டா கண்டுபிடிச்சு அட்ரஸ் பண்ணி அடிப்பார் நான் எதிர்பார்க்கல. ஏன்னா இந்த டாபிக் பெரிய டாபிக் கூட வீட்டுக்குள்ள வெடிக்கல. ஏன்னா எல்லாரை பத்தி வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி போயிருக்கும் ப்ரோ. பட் ரம்யா அவர்களை வச்சு இந்த கான்ட்ரவர்சி பெருசா வெடிக்கல. ரம்யா வந்து வீட்டுக்குள்ள எல்லாருமே அக்கா தங்கச்சின்னு வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பெருசா வெடிக்கல. ஒரு சில பேர் மட்டும் தான் அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க. பட் சேதனை அதையும் கரெக்டாக கையில் எடுத்து இவங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்க, இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண விடக்கூடாதுன்னு சொல்லி உடைச்சாங்க தெரியுமா? வேற லெவல். ஏன்னா ரம்யாவுக்கு வந்து இப்போ என்ன பண்ணன்னு தெரியல. நீங்களே கவனிச்சிருப்பீங்க, என்ன பண்ணன்னு தெரியாம ஒரு மாதிரி தலையில கை வச்சு உட்காந்துட்டாங்க. இதுக்கப்புறம் தான் நெக்லஸ் ஃபேமிலி வந்து பயங்கரமா அடி வாங்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா ரம்யாவுக்கு ரோஸ்ட் விழுந்திருக்கு. ரம்யா அந்த கண்டென்ட்ல மாட்டிக்கிட்டமே சேதனை வச்சு பொழக்கிறாரு, என்ன பண்ணன்னு தெரியாம ரம்யா சுத்திட்டு இருக்காங்க. ஓகேவா? அப்படி இருக்கும்போது நெக்லஸ் ஃபேமிலி என்ன பண்றாங்கன்னா, பிரேக் விட்டோன்னே ஒன்றும் இல்லை ரம்யா ஃப்ரீயா விடு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது சொல்லியிருக்காங்கல்ல, அதை பற்றி யோசி, ஃப்ரீயா விடு அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. சேதனை பிரேக் விட்டு வந்தோடனே நேராக நெக்லஸ் ஃபேமிலி எழுப்பிவிட்டு நான் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகிறேன், ரம்யாவுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகிறேன், குரூப்பிசம் பண்ணாதீங்க, அண்ணன் தம்பி அக்கா பாசத்தெல்லாம் காட்டாதீங்க, கேமை பாருங்கன்னு சொல்லிட்டு போகிறேன். நான் சொல்லிட்டு போன உடனே நீ போயிட்டு ஃப்ரீயாக விடுன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ என்ன பண்ணுறீங்க? நான் சொல்லிட்டு போனதுக்கு அர்த்தமே இல்லையா? அப்போ நீங்கள் திருப்பி அதே விஷயத்தை தான் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. அடிச்சோடனே நம்ம கனி அவர்களும் சபரி அவர்களும் அந்த இடத்துல ஒரு பொய் சொல்கிறாங்க. இல்லை நாங்கள் அப்படி சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு டக்குன்னு ரம்யா வெளி போட்டு அண்ணன் கேட்டாப்புல, ரம்யா இவங்க சொன்னாங்களா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா உடனே ஒத்துக்கிட்டாங்க. ஆமாம் சார், என்ன ஃப்ரீயாக விட சொன்னாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அடி. ரம்யாவுக்கு அடி, சபரிக்கு அடி, கனிக்கு அடி, எல்லாருக்குமே அடி தான். ரம்யாவெல்லாம் அண்ணன் முடிச்சு விட்டாப்ல. ஏன்னா ஒன்று நான் சிம்பிளாக சொல்கிறேன் ப்ரோ, ரம்யாவை பொறுத்தவரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்காங்க, எல்லார்ட்டையுமே உறவு முறை கொண்டாடிடணும். ஓகேவா? அப்படி உறவு முறை கொண்டாடினா இந்த நாமினேஷன் அதிகமாக வரமாட்டாங்க, ஓட்டுகள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக வரும். அதனாலே எல்லார்ட்டையுமே ரொம்ப ஜாலியாக உட்காந்து ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டு ஒரு மாதிரி வைப் பண்ணிக்கிட்டு, நீ எனக்கு அக்கா மாதிரி, நீ என் தம்பி மாதிரி, நீ அண்ணன் மாதிரி, நீ என்னோட ஃப்ரெண்டு மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சேதனை ஒரு விஷயத்த ஒரு மாதிரி குத்தி காமிச்சே பேசியிருப்பாப்ல. என்னன்னா
நீங்கள் வந்து இந்த வீட்டுக்குள்ள வந்ததுலேருந்து ஒரு டைலாக் விட்டுட்டு இருக்கீங்க, நான் இந்த வீட்டுக்கு அம்மாவை தேடி வந்திருக்கேன், அக்காவை தேடி வந்திருக்கேன், அப்பாவை தேடி வந்திருக்கேன், தாத்தாவை தேடி வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க. சும்மா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கான கேம் அப்படிங்கிறது எங்கேயுமே தெரியாது. இதை ஒரு கேமை வச்சு இந்த வீட்டுக்குள்ள கேம் விளாடாதீங்க. இதுக்கப்புறம் இந்த கேம் இந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டாப்ல. அவ்வளோதான், ரம்யா முடிஞ்சு. ரம்யா தலையில கை வச்சுட்டாங்க. ரைட், நம்ம கேமை முடிச்சிட்டாங்க, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணான்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரம்யா வந்து ஒரு மாதிரி தலையை பிடிச்சிட்டு உட்காந்துட்டாங்க. இந்த இடத்துல சபரிக்கும் கனி அவர்களுக்கும் பலத்த அடி விழுது. இதுல கனி அவர்களுக்கு ஒரு அடி விழுந்திருக்கும், கவனிச்சிருப்பீங்க. நம்ம தண்ணி பழத்தை சட்டப்படாம சுத்துறதுக்கு ஒரு டாபிக் சொல்லியிருப்பாங்கல்ல, அதுக்கு கனி அவர்களுக்கு ஸ்பெஷலா ஒரு அடி, ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட பேர் சட்டப்படாம சுத்திட்டு இருக்கான். அவங்களெல்லாம் கேட்கல நீங்க, அது என்ன திவாகர் மட்டும் போய் கேட்குறீங்க? உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்னா நீங்க கேட்க மாட்டீங்களா? அப்ப திவாகர் மட்டும் தான் கேட்பீங்களான்னு சொல்லிட்டு அடிச்சிட்டாங்க. அந்த இடத்துல கனி அவர்களுக்கு பேச முடியல. ஏன்னா நம்ம கூட வீடியோ போட்டிருப்போம், பார்த்துருப்பீங்க. சபரி அவர்கள் வீட்டுக்குள்ள வெறுமனைக்கு டவலை கட்டிட்டு சுத்திட்டு இருந்தார் ப்ரோ. சட்டை இல்லை, பேண்ட் இல்லை, வெறும் டவலை கட்டிட்டு அங்கேயும் சுத்திட்டு இருக்காரு. அதெல்லாம் அக்கா எதையுமே சொல்லலை. இந்த மாதிரி பக்கத்து பெட்ல படுத்திருக்க எஃப்ஜே அப்பப்போ சட்டை இல்லாம தான் இருப்பான், சபரி சட்டை இல்லாம தான் இருக்காங்க, வினோத் அவர்கள் சட்டை இல்லாம தான் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. திவாகரை மட்டும் தான் சொல்லுவீங்களான்னு சொல்லிட்டு அண்ணன் வச்சு செஞ்சுட்டாப்ல. அங்க நம்ம கனி அவர்கள் ஆஃப். அடுத்தது எஃப்ஜேக்கு வார்த்தைகள் அப்படிங்கிறத கரெக்டாக யூஸ் பண்ணணும். சும்மா இஷ்டத்துக்கு குத்திடுவேன், மலத்திடுவேன், வெட்டிடுவேன், நாக் அவுட் பண்ணிட்டு வெளியே போயிடுவேன், இதெல்லாம் கெத்து நினைக்காதீங்க. இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்றது கெத்து கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு கேவலமான விஷயம் அப்படின்ற மாதிரி அண்ணன் அடிச்சு உடச்சிட்டாப்ல. மொத்தத்தில் வச்சு செய்யறாங்க. எல்லாரையுமே தனிப்பட்ட முறையில் ஒரு மாதிரி பிரிச்சு அடின்னு அடிச்சு உரிச்சு வச்சுட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் ஆட்டங்கள் மாறும், கண்டிப்பாக ஆட்டங்கள் மாறும். பட் நான் திரும்பியும் இன்னொரு விஷயத்தை இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். இந்த அன்புக்கு எங்கே நம்ப முடியாது ப்ரோ. இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சாட்டர்டே சண்டே எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறமே திருப்பி பழைய மாதிரி கூட்டணி போட்டு உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. மேபி ஒயில் கார்டு வீட்டுக்குள்ள போய் சம்பவம் பண்ணா உண்டு. பட் இன்னைக்கு ஒயில் கார்டு சம்பவம் பண்ணியிருக்கதா கேள்விப்பட்டேன். கண்டிப்பாக எபிசோடில் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கான அப்டேட் கிடைச்சுன்னா கண்டிப்பாக நான் தொடர்ந்து அப்டேட் பண்ணுறேன். ஒயில் கார்டுலாம் உள்ள போய் சம்பவம் பண்ணியிருக்காங்க போல. முக்கியமாக சாண்ட்ரா, திவ்யா கணேஷ் இவங்க 2 பேரும் பயங்கரமான சம்பவம் பண்ணியிருக்கதா கேள்விப்பட்டேன். அது என்னென்ன விஷயம் அப்படிங்கிறது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பட் இப்போ அன்புக்காக அடி விழுந்திருக்கு. தனிப்பட்ட முறையில் ரம்யாக்கு, எஃப்ஜேக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வீட்டுக்குள்ள அடி. ஒருத்தர் விடாம அண்ணன் எல்லாரையும் அடிச்சிட்டாப்ல. பட் ஒரு சில பேருக்கு மட்டும் அடி கொடுக்கல. ஒரு சில பேரை கண்டுக்கவே இல்லை. கவனிச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு சுபிக்ஷாவை பெருசா கண்டுக்கல. சுபிக்ஷா உள்ள வந்த மாதிரி இல்லை, கெமியும் உள்ள வந்த மாதிரி இல்லை. இவங்க யாரையுமே கண்டுக்கல. பட் இன்னொரு 2 பேரை கண்டுக்காத மாதிரி கண்டுக்கிட்டு கலாச்சுட்டு போயிருப்பாப்ல. அதுதான் நம்ம அரோராவும் துஷாரும். அது சமசிரிப்பு. டக்குன்னு எழுப்பிட்டு ஒரு மாதிரி கைத்தடல் கொடுக்குற மாதிரி கொடுத்து, நாங்கள் வெளியே இவ்வளோ ஆடியன்ஸ் இருக்கோம்ல, அதே மாதிரி நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கீங்க, வீட்டுக்குள்ள ஏசிலாம் நல்லா ஒர்க் ஆகுதா, எல்லாம் ஓகேவா இருக்கா, இல்லை ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அது என்னன்னு சொல்லி பார்த்து பண்ணுறேன், எல்லாம் ஓகே தானே, கம்ஃபர்ட்டாக இருக்கீங்களா, சரி உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. அவங்க 2 பேருக்கும் என்ன நடக்குனே புரியல. சேதனை கலாய்க்காரா இல்லை உண்மையாகவே நம்ம 2 பேரும் இந்த வீட்டை வந்து இன்சார்ஜ் பண்ணிட்டு இருக்கோமா, என்ன விஷயம் நடக்குனே தெரியாமல் பேன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. இதுதான் சொன்னேன், இதுதான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னல, ஒரு கண்டென்ட்டுக்கு சேதனை போயிட்டு இருக்கும்போது கேப்பில் வேணா தலையை காட்டினா டம்முன்னு அடிச்சு போயிடுறாரு. அந்த மாதிரி தான் ஏதோ ஒரு கண்டென்ட் பேசும்போது குறுக்க வர்றாலாம் முடிச்சு அடிச்சிட்டு இருந்தாரு. ஸோ நேற்றுக்கான எபிசோட் பார்க்கவே உண்மையாக நல்லா இருந்துச்சு. ஸோ இதே விஷயத்த சேதனை மெயின்டைன் பண்ணால் நல்லா இருக்கும். பட் நான் இங்கே ஒரு விஷயத்த சொல்லிட்டா, போன வருஷம் இதே மாதிரி சேதனை கோவப்பட்டு எல்லாரையும் எடுத்து அடின்னு அடிச்சாப்புல. அப்போ நம்ம சேதனுக்கு ஆப்போசிட் பண்ணோம். ஏன்னா அப்போ வீட்டுக்குள்ள உள்ளவங்க மேலே நம்ம வந்து ஒரு மாதிரி எமோஷனலி கனெக்ட் ஆயிருந்தோம். அதனால சேதனை நம்ம அடித்தோம். பட் இப்போ வீட்டுக்குள்ள இருக்க யார் மேலே நம்ம எமோஷனலி கனெக்ட் ஆகலை. அதனால நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, உள்ள இருக்கவங்களை தூக்கி போட்டு அடிச்சு சேதனுக்கு வந்து பயங்கரமான பாராட்டுகள் கொடுத்துட்டு இருக்கோம். இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. இன்னைக்கான எபிசோட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரில, பார்க்கலாம். ஏதாவது அப்டேட் கிடைச்சுன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதை பற்றி உங்களுக்கு கணக்கத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க.